Hi everyone, welcome back to Global Links Spoken English Training Program. After a long time உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது போல் 0 to ஹீரோன்ற ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது லிட்டில் பிட் டிலே ஆகிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இனிமேல் கண்டிப்பாக எனி எக்ஸ்கியூஸ் கிடையாது. கண்டிப்பாக இனிமேல் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த சீரியஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான இந்த 0 to ஹீரோன்ற ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற சீரீஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுன்ற ஒரே ஒரு மோட்டிவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ், இந்த சீரியஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கிலீஷில் சென்டென்ஸ் புரிஞ்சிக்க முடியாமல், பேச முடியாமல், ரிட்டனில் எழுத முடியாமல், ஜாப்பில் இருக்கவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ் ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாலும் அதுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாமல் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. அதே போல் இந்த சீரியஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் 0 to ஹீரோன்னு நம்ம இந்த சீரியஸோட நேம் வச்சுருக்கோம். என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பேசிக்லேருந்து போகும்போதும் பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் எந்த பெரிய அளவுக்கு வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கண்டினியூவாக இல்லாமல் இருக்கும். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக இருக்கும். சீரியல் வைஸுக்கும் 1 by 1 இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஏதோ ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக் அந்த மாதிரி தான் இருக்கும். லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக். ஓகே, லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணதை அப்படியே ஒரு 10 days விட்டிங்கன்னா மறந்துடும். ஓகே, அப்ளை பண்ண முடியாது. பேசும்போது அது கண்டிப்பாக நமக்கு வராது. என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் மீன்ஸ் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன். அது எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ அது நான் லேட்டராக சொல்கிறேன். மெட்டீரியல் எப்போல்லாம் கொடுக்குறேனோ அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எல்லோருடைய வாட்ஸ்அப்புக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டீரியல் வரும். ஸ்பீக், அதன் பிறகு பேசுகிறோம், கற்றுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பேசுகிறோம். ஓகேங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்ககிட்ட பேச முடியாததுக்கான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை. ஓகே, நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம பேசும்போது ஒரு சென்டென்ஸாக தான் பேசுகிறோம். ஒவ்வொரு வார்த்தையாக பேசுறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக பேசுகிறோம். அப்போ நமக்கு ஒரு மொழியை பேசணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும். ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும். மனப்பாடம் பண்ணிலாம் பேச முடியாது. இங்கிலீஷ் இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜும் மெமரி பண்ணி பேச முடியாது. இதில் நான் கற்றுக் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக்கில், ஓகே, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் எப்படி ஓனாக மேக் பண்ண கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச முடியும். ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேரால் இங்கிலீஷ் பேச முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பேசுகிறதுல அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்கிறதில்ல. இது ரைட்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, தப்பாக இருந்துட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்கிறதில்ல. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுப்பீங்க. நீங்கள் கற்றுக்கிறதுலாம் பர்ஃபெக்டாக கற்றுக்கிறீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் பேச முடியும். அப்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது எல்லாமே டெக்னிக் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன டெக்னிக்கை வச்சுட்டு அதை மல்டிபிள் பண்ணுறோம். ஒரு சின்ன டெக்னிக் கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சு 1000 சென்டென்ஸ் ஓனாக மேக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, I did not sleep last night. I did not sleep last nightனா நான் நேற்று நைட் தூங்கலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது பாஸ்ட்டில் நடக்காத விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிட் நாட் போட்டு சொல்லலாம். இது ஒரு சின்ன டெக்னிக். ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் 1000 சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, இந்த வேர்பை மட்டும் மாற்றிட்டா போதும். ஓகே, நான் நேற்று நைட்டு சாப்பிட்லன்னா ஐ டிட் நாட் ஈட். ஓகே, நான் நேற்று ஆஃபீஸ் போகல அப்படின்னா ஐ டிட் நாட் கோ டு த ஆஃபீஸ்.
ஓகே, நான் மெசேஜ் அனுப்பலை அப்படின்னா ஐ டிட் நாட் சென்ட் த மெசேஜ். ஓகே, நான் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ஐ டிட் நாட் அட்டெண்ட் த கால். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். இந்த டிட் நாட் ஏன் வருது, டஸ் நாட் ஏன் வருது, ஓகே, ஹேவ் நாட் ஏன் வருது, இதெல்லாம் எதுக்கு வருது, எப்படி எங்கே பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றது தான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கவங்களுக்கு மிக மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது சென்டென்ஸ் மேக்கிங் டெக்னிக்கு தான் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். அதை வந்து ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கனால பேச முடியாது. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி அதை அப்ளை பண்ணணும், பேசும்போது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் இன்றைக்கி ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இந்த சாப்டரில் இருக்கிற என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒரு சாப்டருக்கு நம்ம போயிடுவோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நிச்சயமாக எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த 0 to Heroன்ற இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சீக்கிரத்துலேயே இங்கிலீஷ் பேச போகிறீங்க, கான்ஃபிடண்ட்டாக இங்கிலீஷ் பேச போகிறீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஸ்பீக்கிங் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், லிசனிங் இந்த 4 ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான ட்ரைனிங் நான் கொடுக்குறேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறேன். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். நாளைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, bye. See you. Have a wonderful day.